சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு ருசியான பெத்தாய் நெத்திலி சம்பல் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சம்பலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடியே ஊற்றிக்கிங்க, அப்போதான் ருசியாக இருக்கும். இங்கே நான் 1.5 கப் ஆஞ்சி நெத்திலியை இடித்து வச்சுருக்கேன். இதை இப்போ எண்ணெயில் போட்டு வதக்க போகிறேன். வெட்டின 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாம், லேசாக வதக்கிக்கிங்க. நெத்திலி லேசாக பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. நெத்திலியை இந்த கலருக்கு பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதுக்கப்புறம் பெத்தாயை சேர்த்துக்கலாம். பெத்தாயிலேயே நிறைய விதம் இருக்கு. இன்னைக்கு நான் கம்பங் பெத்தாய் பாய்க்கிறேன், அதாவது பெத்தாய் பாடின்னு சொல்லுவாங்க. மற்ற பெத்தாயோட இந்த பெத்தாய் பாடி சம்பலுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். இதை சட்டியில சேர்த்து லேசா வதக்கி அரைச்ச சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இங்க நான் 2 கப் ஹோம்மேட் சம்பலுக்கு அரைச்ச சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இந்த சில்லி பேஸ்ட் ரெசிபி வேணும்னா வீடியோ மேலே இல்லைன்னா கீழே லிங்க் இருக்கு, தட்டி பார்த்துக்குங்க. இதை லேசாக வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம கொதிக்க விடுங்க. இதை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சுண்டி எண்ணெய் பிரியிற வரைக்கும் வேக விடுங்க. ருசியான பெத்தாய் சம்பல் ரெடி ஆயிருச்சு. இங்க பாத்தீங்களா, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கவே ருசியா இருக்குல்ல. பெத்தாய் சம்பல்னாலே மலேசியாவில் சரியான ஃபேமஸ். இதை சுட சுட சோறுல விளைஞ்சி சாப்பிட்டோமா அப்படிதான் இருக்கும். நீங்களும் இந்த ருசியான ரெசிபியை சமைச்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.